வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீடை. அதாவது சீடைனாலே எல்லோரும் வெடிக்கும் அப்படிலாம் பயப்படுவாங்க. ஆனால் இது ரொம்ப சிம்பிள். வெடிக்காமல் சீடை எப்படி ருசியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 4-5 தண்ணி நல்லா கழுவிட்டு இப்படி ஒரு துணி விரித்து அதில் காய வைக்கணும். பாருங்கள், இப்படி கையில் ஒட்டியும் ஒட்டாமலையும் இருக்கணும். இதுதான் பதம். இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து புட்டுக்கு பொடிக்கிற மாதிரி பொடிச்சிக்கலாம். பொடிச்சு இல்லை நீங்கள் மிக்சியில் கூட பொடிச்சிக்கலாம். இது பொடிச்சு வறுத்து வச்சுருக்கிறேன். லேசாக ஒரு சூட்டில் ஆவி பறக்கிற மாதிரி வறுத்து ஆற வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நல்லா ஆறியாச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு இதில் எள்ளு போடுறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. சும்மா பச்சை எள்ளு தான், வறுக்கலாம் வேண்டாம். கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க. அப்போ தான் அது அங்கங்கே தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அது போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது நான் தீபாவளிக்கு பண்ணுற ஸ்நாக்ஸ், அதனால் கொஞ்சம் நிறையவே நான் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணாலும் ஓகே தான். ஒரு தேங்காய், துருவின தேங்காய், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அரிசி வறுத்துக்கணும். பச்சையாக நம்ம பொடி பண்ண அரிசி கிடையாது. இது பொடி பண்ணி நல்லா வறுத்து வச்சுருக்கிற அரிசி தான் இது. தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி ஒரு பெரிய தேங்காய் துருவி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். சின்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். பெரிய மெஷர்மெண்ட்ங்கிறதுனால நமக்கு ஈக்குவலாக எல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல, உப்பு தேங்காய் எல்லாம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உப்பு ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பாயில் ஆயிரும். லேசாக தான் தண்ணி தொளிக்கணும். அது புட்டுக்கெலாம் வரவோம்ல, அந்த பதத்தில் லேசாக தண்ணி தொட்டு இப்படி உருட்டிக்கணும். ரொம்ப மாவு மாதிரி நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசைய வேண்டாம். லேசாக தண்ணி தொளிச்சு நம்ம விரவணும். இப்படி தான் இருக்குது பாருங்கள். புட்டுக்கெலாம் நம்ம பட்டு படாமலையும் விரவோம்ல, அதே மாதிரி விரவிக்கணும். இதுக்கு மொத்தமாகவே எனக்கு 1 கிளாஸ் பக்கத்தில் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்படி நம்ம உருட்டணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சீடை உருட்டுற பதத்தில் தான் அது வெடிக்காமல் நம்மளுக்கு வருது. அதனால இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாவு பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ஷேப்லாம் பண்ணக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட்டாக தான் தண்ணி தொளிச்சு தான் நம்ம விரவணும். ஃபஸ்ட்டு பெருவிரல் வச்சு லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பொக்கு மாதிரி, அதாவது ஷேப் பண்ணக்கூடாது. நல்லா டைட்டாகவும் உருட்டக்கூடாது. டைட்டாக நம்ம ஷேப் பண்ணி உருட்டினோன்னா கண்டிப்பாக அது நமக்கு வெடிச்சிரும், மூஞ்சில் தெரிச்சிரும். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் இதை உருட்டணும். பொக்கு மாதிரி வச்சுக்கணும். அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கணும். உள்ளே மாவே இருக்கக்கூடாது, வெளியில் மட்டும்தான் மாவு. இது இப்படி ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கணும். நல்லா கவனமாக இதை பண்ணணும். ரொம்ப ஷேப்பாக கையிலெல்லாம் எண்ணெய் தடவி நம்ம உருட்டிட்டு எண்ணெயில் போட்டோன்னா கண்டிப்பாக வெடிச்சிடும். கொஞ்சம் மாவு எடுத்து பெருவிரல் வச்சு நான் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டேன். அப்புறமா எப்படி பால் மாதிரி அதை இது பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக உருட்டுறதுல தான் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் உருட்டுறதுல, இல்லாட்டினா வெடிச்சிரும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. பச்சை மாவுனா கண்டிப்பாக வெடிக்கும். இது வறுத்த மாவு. பச்சரிசியை காய வச்சு பொடி பண்ணி வறுத்து, நம்ம புட்டுக்கெலாம் வறுத்து வீட்டில் வைப்போம்ல, அதே மாதிரி வறுத்த மாவு இது. பாருங்கள், ஃப்ளாட் பண்ணிவிட்டேன். அது இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி மெதுவாக ரோல் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம ஒரு பக்குவமாக கரெக்டாக உருட்டிட்டோன்னா அவ்வளோதான். சீடை ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா, இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி பண்ணி நம்ம வச்சிட வேண்டியதான். எல்லாத்தையும் உருட்டிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிடலாம். ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற சீடையை அதில் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துட்டு நல்ல தீய சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ ஒரு கிளறி விடணும். இல்லாட்டினா ஒரு சைடு கரைஞ்சிரும், இன்னொரு சைடு வேகாது. பாருங்கள் எப்படி பபிள்ஸ்லாம் வருதுன்னு. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம்.
நல்ல ஒரு மிக்ஸ் இப்படி எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா 2 சைடும் அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு எனக்கு வெடிக்கலாம் இல்லை, அது வந்து நான் உருட்டின இந்த பதத்தில் தான். ஸோ வந்து நம்ம கையில் எண்ணெய் தடவக்கூடாது, எண்ணெய் தடவி ஷேப்பாக உருட்டக்கூடாது. உருட்டணுன்னா கண்டிப்பாக சீடை வந்து தெறிக்கும். அப்படி பண்ணாமல் லைட்டாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது பொக்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளே வந்து எம்டியாக இருக்கணும், வெளியில் மட்டும்தான் அந்த மாவை வந்து உருட்டி வச்சுருக்குறோம். ஸோ கொஞ்சம் செவந்துருச்சு, இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் செவந்திருக்கு. நல்ல பொறுன்னு இருக்கும். இது ஈஸியாக கடிச்சிடலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துட்றேன். எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. 2 சைடும் எனக்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த சுறுசுறுப்புலாம் அடங்கிருச்சு பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸ் மாதிரி எண்ணெயில் வரதெல்லாம். இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு, கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் சந்திக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie